ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆச்சிஸ் கிச்சன். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா நம்ம சந்திக்கிறோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இன்றைக்கி சமைக்க போகிறது ஒரு செட்டிநாட் டிஷ் தான். இந்த டிஷ் இல்லாத செட்டிநாட்டு கல்யாண வீடே இல்லைன்னு கூட சொல்லலாம். படைக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம கல்யாண வீட்டுக்காரங்க மறந்தாலும் செட்டுக்காரர் மறக்கவே மாட்டார். டிஷ் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஷ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: பலகார பச்சரிசி 1 கப், உளுந்து 1 கப், தேங்காய் பால், சீனி சேர்த்து காய்ச்சியது தேவையான அளவு. அரிசியையும் உளுந்தையும் 1 to 1.5 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச அரிசியையும் உளுந்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்காமல் அரிசியோ பருப்போ சின்ன பீஸாக இருந்தால் கூட வெடிச்சிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கிள்ளி விடுற பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெயை ஊற்றி வைங்க. எண்ணெய் சுடட்டும். எண்ணெய் சுட்டதும் கையில் கொஞ்சம் மாவு எடுத்து குட்டி குட்டியாக சுண்டக்காய் அளவுக்கு கிள்ளி விடுங்க. அது பொன்னிறமாக வெந்ததும் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்குங்க. தேங்காய் பாலில் ஊற வைங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் ஊறினதும் சூப்பராக சாப்பிடலாம். ஒரு சின்ன டிப்ஸ்: எனக்கு ஒரே மாதிரி கிள்ள வரலப்பா அப்படின்னா டோன்ட் வரி. தேங்காயில் கண்ணு மூடி எடுத்து கண்ணில் ஓட்டை போட்டுக்குங்க. உள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மாவை ஊற்றி தேங்க. ஒரே மாதிரி வரும். இது குட்டியாக ஸ்வீட்டாக க்யூட்டாக இருக்கிறதால உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, see you soon.